என்னாச்சு? ஏன் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லாமல் தான் அழுதுட்டு இருக்கீங்களா? காலைல எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுப்பா. என் தங்கச்சி ஆக்சிடென்ட் எடுத்து சொல்லி அங்கே இங்கேயும் அலைய விட்டாங்க. கடைசியில் என் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்க தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சியில் எனக்கு தெரியற வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்லைப்பா. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் நிம்மதியாகவே இருக்கு. எதுலேயுமே நிதானம் வேணுங்க. அது அவங்க தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட பேசணும்னு தெரிஞ்சவங்களுக்கு தகவல் மறுதடவை தெரிஞ்சப்பே பேசியிருந்தா இவ்வளோ குழப்பம் வந்திருக்காதுங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. அந்த ஃபோனை எனக்கு யார் பண்ணான்னு தான் தெரில. ரஞ்சித். அவன் தான் அவங்ககிட்ட இப்படி விளையாண்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருப்பா. இப்போ தான் சொன்னேன் பொறுமையாக இருங்கன்னு. அவன் இப்படி விளையாண்டுக்கு பதிலடியை உங்கள் அத்தை பொண்ணு கொடுத்துட்டாங்க. கார்த்திகா, ஆமா மாமா. நீ எப்படிப்பா? மாமா, காவியா நம்ம வீட்டு பொண்ணு. அவளை வச்சுட்டு உங்ககிட்ட இப்படிலாம் விளையாண்டுட்டு இருந்தா அவனை எப்படி சும்மா விடுறது? அதான் 2 காட்டு கட்டிட்டு வந்தேன். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் இருங்க சார். உங்கள் தங்கச்சி உங்கள்கிட்ட பத்திரமா திரும்பி வருவாங்க. அந்த முருகன் எப்போவும் உங்கள் தங்கச்சி கூடவே இருப்பான். எப்பா சாமி, மறுபடியும் உங்க முருக புராணமா? என்ன ஆள விடுங்கடா. கார்த்திகா,